பாஜகல அண்ணாமலை ஒரு முக்கியமான தலைவரா கருதப்பட்டார் ஒரு காலத்துல. ஆனா இப்ப மொத்தமாவே அண்ணாமலைய பாஜக சைலண்ட் ஆக்குறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அவர் திமுகவை எதிர்த்து கட்சியை வளர்த்து சொன்னா தன்னை வளர்த்தி கொண்டார். அது பாஜக அத்தனை ஆதாரங்களையும் பாஜக வச்சிருக்கு. அண்ணாமலையினுடைய மனைவியினுடைய சகோதரர் தான் ஒரு பெரிய செங்கல் தொழிற்சாலை வச்சிருக்கார், அண்ணாமலையார் பிரிக்ஸ்னு. அந்த அண்ணாமலையார் பிரிக்ஸுக்கு யார் மணல் கொடுக்குறா? திமுக அரசாங்கத்தில் அமைச்சர் துரைமுருகனுடைய நீர்வளத்துறையிலிருந்து தான் மணல் போகுது, இன்னும் ஆற்று தண்ணி போகுது, பைப் வச்சு எடுக்கிறாரு. இதெல்லாம் பாஜக எப்படி தெரியாமல் இருக்கும்? மருதமலைக்கு பக்கத்தில் 88 கோடி ரூபாய்க்கு ஒரு நிலம் வாங்கியிருக்கு அதிமுகவுடைய நிலத்தை. இதை யார் செய்தியாக்குறா? பாஜகவுடைய மாரிதாசன் செய்தியாக்குறார். அப்போ பாஜக சொல்லாமல் எப்படி மாரிதாஸ் செய்தியாக்குவார்? வழக்கு நடக்குது, ரிஜிஸ்டர் அவர் வீட்டுக்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு. இதையெல்லாம் 80 கோடி ரூபாய் நிலம், இப்படி 100 சொத்து இருக்குது. அப்போ 80 கோடினா 800 கோடி 1000 கோடி. இதெல்லாம் ஏது? திமுக அவருக்கு அள்ளி கொடுத்த பரிசு. இது பல ஆயிரம் கோடி. அண்ணாமலையுடைய மனைவி அகிலா ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனி, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. ஏது இத்தனை கோடிகள்? இதெல்லாம் திமுகவிடமிருந்து அவர் இனாமாக பெற்ற தொகை. எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலையிடம் பொட்டி தூக்கி கொண்டு தெரிந்த ஒரு யூடியூபர் அவரே 10 கோடி ரூபாய் வீடு கட்டியிருக்கார், விலை உயர்ந்த கார் வச்சுருக்கார். அப்போது சாதாரண பெட்டி தூக்கிய ஒரு சாதாரண நபரே பல கோடி ரூபா திருடி வீடு கட்டியிருக்காருன்னா அப்போ அண்ணாமலை எவ்வளோ கோடி வச்சிருப்பார்? இதெல்லாம் பாஜக தெரிந்த பிறகுதான் பாஜக அண்ணாமலையை கை கழுவி விட்டு விட்டார்.